என்ன இழிச்சக்கா மச மச நின்னுகிட்டே இருக்கியோ? போய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் கொண்டு வாங்க, பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் செய்வோம். போங்க போங்க, நேரம் ஆகுதுல எங்களுக்கும். நான் வாரமட்டி வாரம் எடுத்துட்டு வரேன். எங்கட்டி போற? இன்னைக்கு தான் காலேஜ் லீவு போட்டியே, எங்க கூட தானே இருந்து பிரியாணி தெம்பன்னா இப்ப எங்க ஓடுத? காலேஜுக்கு போறியா? நேரம் ஆயிட்டு இப்படி காலேஜ் போக முடியும்? கதவெல்லாம் பூட்டிருப்பாவோ? யார் அந்த குருவி மண்டை வச்ச பிள்ளையா? அந்த பிள்ளை உங்கள்கிட்ட சரியா பேசாது, சண்டை போடும் பிள்ளை. என்ன இழிச்சக்கா, பிறந்த நாள் அதுமா அந்த பிள்ளை ஃப்ரெண்டு மார்களை பார்த்து கேக் ஏதாவது கொடுத்துட்டு வரும். கேள்வியா கேட்டுட்டு இருக்க பெரிய வக்கீல் கணக்கா? நீ போமா முனிசு. சாரிட்டி போயிட்டு வா போயிட்டு வா. சரி, நான் அந்த கிஃப்ட் எல்லாம் உள்ள கொண்டு வச்சுட்டு வரேன்னு. வெங்காயம் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? எல்லாரும் கடை கடன்னு வெட்டுங்கட்டி. சரி, சீக்கிரமே சாப்பிடுவோம். பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு. சரி, நான் போய் கறி எடுத்துட்டு வரேன்னு. இழிச்சக்கா எத்தனை கிலோ எடுக்க போறியோ கறி? 5 கிலோ கறி எடுக்க போறேன்டி. 5 கிலோ என்ன முளைக்கு பத்தோம்? சும்மா இருக்கீதா? 5 கிலோ வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய 10-20 பேரை வச்சு விருந்தா நடக்கு? 5 கிலோ கறிலாம் எடுத்தா நல்ல 20 பேர் சாப்பிடலாம். எங்க பாருங்க இழிச்சக்கா, சும்மா காசை போட்டு வீணாக்காதியோ. பிறந்த நாள் கொண்டாட வேண்டியதான், அதுக்குன்னு ரொம்பலாம் ஆடம்பரமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிடணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2.5 கிலோ கறி மட்டும் எடுங்க. இப்ப நம்ம இருக்கிறதே 5-6 பேரு. அப்புறம் உங்க மாவா சாப்பிடுவா, அப்புறம் வேற யாருக்கும் கொடுப்பீங்களா? ஏட்டி லூசு, நீங்க எல்லாம் சாப்பிட்டு உங்க பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போங்க. பிள்ளைகளுக்கு புருஷனுங்களுக்கும். பிள்ளைகளுக்கு வேணா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுங்க. வீட்டுக்காரருக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா 5 கிலோ கறி எடுத்தாதான் பத்தும். நீங்க சும்மா இருங்க, எங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். சரியா? 2.5 கிலோ எடுத்துட்டு வாங்க. இவா என்னம்மா கஞ்சத்தானே பண்ணிட்டு இருக்கா? 2.5 கிலோ எனக்கு முளைக்கு பத்த. சரி, ஒரு 3 எடுத்துட்டு வருவோம். ஏன் பங்கஜக்கா, பத்தாதுல கம்மியா தானே இருக்கும். பாவுட்டி, அவங்களே பழக்கடையை வச்சுக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காவோ. நமக்கு விருந்து வைக்க மருந்து வைக்கன்னு சொல்லிக்கிட்டு காசை பூரா காலி பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நம்ம ஏதாவது ஒரு மொய் மாதிரி சுட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் கிஃப்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் சொல்லுதேன். சரியா? இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுங்க. ஏக்கா, நல்ல வயதுக்கு சாப்பிடணும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் என்னத்தக்கா நீங்க வேற கிஃப்ட்டுக்கு மரியாதை இல்லாம பேருமேக்கா. ஒரு 200 கிஃப்ட் வாங்கினா ஒரு 200 தங்க வேண்டாமா? எப்ப உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்ல கீதா சார். ஆமா, உடனே ஏதாவது சொல்றது. தக்காளி அவங்க கிட்ட போயிட்டு நமக்கு பூண்டு நாத்தமே எனக்கு பிடிக்காத பசை. ஏஞ்சல் பிள்ளை, கடன்னு தக்காளியை நறுக்கணும்னு. உமா, சீக்கிரமா வெட்டுமா வெங்காயம் தான் முதல்ல போடணும் பத்துக்க. சீதா, சீக்கிரம் பூண்டெல்லாம் ஊறி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் சீக்கிரம். அவுக்கு. சரி, ஒரு தக்காளி தானே அந்த பிள்ளை திங்கட்ட, எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த புதினா இலையை பிக்கிறதா எனக்கு வேலையா? இதுக்கு 2 தக்காளியை கொடுத்துருந்தா தின்னுட்டாவது இருந்திருக்கலாம். கறி வாங்கி விட்டேன் நான். சரி, நான் பின்னாடி போய் நல்லா கறியெல்லாம் அலசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. பின்னாடி அடுப்பு மூட்டி பெரிய அண்டா வச்சு சமைச்சிருவோன்னு. கேட்கவே ஜாலியா இருக்கலாம்னாக்கா. நல்ல பெரிய அண்டா வச்சு பின்னாடி நல்லா தீ மூட்டி சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். அவுக்கு 2வது தக்காளி திங்கா. என்னத்தை போட்டு சொல்ல இவட்ட? சரி, நம்ம பாத்துக்கிடுவோம், எடுத்து தின்னானா. பூண்டு ஒரே பொக்க பூண்டா இருக்கு. நல்ல பூண்டு வாங்கிட்டு வந்தா என்ன? பாதி பூண்டு பொக்க பூண்டா இருக்கும். அப்புறம் அளவு பத்தாம போயிரும். உங்களை மாதிரியே பொக்க பூண்டா இருக்கு, என்ன செய்ய முடியும்? வாயை மூடனே. குழந்தை உண்டான பொம்பளை இப்படி வாய் அடக்கமா இருக்கிறமா ஏறி சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. அப்படியா? குழந்தை உண்டானவங்க வாயே பேசக்கூடாதோ? ஊமையாயிருணுமோ? இது புதுசாலாம் இருக்கு, புது உருட்டாலாக்கா இருக்கு இது. இவட்ட யார் பேசுவா? சும்மாவே ஒரு சோம்பேறி வேலைக்கல்லி ஒரு வழி செய்ய மாட்டா. இப்ப இந்த காரணம், குழந்தை உண்டாயிருக்கன்னு காரணத்தை வச்சுக்கிட்டு வெறும் புதிய நிலையை பிச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு என்ன வந்திருக்கு? வந்ததுக்கு பிரியாணி 2 போவோம். அவுக்கு எப்படி ஏஞ்சலு? நானும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா எத்தனை தக்காளியை தும்ப? இதோட 3 தக்காளி தின்ட்டாலும் நல்ல பெரிய தக்காளி. ஒரு தக்காளியே பாத்தீங்கன்னா நீ தின்ன 3 தக்காளியுமே 1 கிலோவுக்கு மேல இருக்கும். இப்படி தின்னுக்கிட்டு இருந்தா அப்புறம் கறிக்கு பத்தாம போயிரும்லாமா? பாவம், அந்த அக்கா அளவோட வாங்கிட்டு வந்துருப்பாவோ. கரெக்டா போட்டாதானே பிரியாணி நல்லா வரும். இந்த தக்காளி அப்பதே வச்சு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தக்காளியும் அவுக்குன்னு முழுங்கிட்டு இருக்கியே சார். ஒரு தக்காளி கூட சாப்பிட கூடாதா? அட கடவுளே! ஏமா, ஒரு தக்காளி தின்னா பரவாயில்ல, இருக்கலே குண்டு தக்காளியா பெருக்கி திங்க. நானும் சரி சொல்ல வேண்டாம் இருக்கேன். நீ தக்காளி இடத்த விட்டு நீ வெங்காயத்துக்கு போ, ஓடு. ஆமா, தக்காளி இடத்துல என்னைய விடு. அடுத்து நீ வந்து பெருக்கி திங்கிறதுக்கா? ஒழுங்கா அங்க இலைய பிச்சுக்கிட்டீரு. ஆமா, நானே பாத்துக்கிட்டேன் தக்காளிய. தக்காளி போச்சே. ஏஞ்சல், இப்ப ஏஞ்சல் ஒரு தக்காளி எடுத்து வீசு. பங்கஜமாண்டி வேண்ட தக்காளி கேக்கா. அட குரங்க, எடுத்து தின்னுங்கம்மா. இந்த கூடையோட தின்னுங்க. பிரியாணில செய்ய வேண்டாம். இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த அக்காவை கறியை கொண்டு கடையில கொடுத்துட்டு வர சொல்லிடுவோம். அப்படி செய்யட்டுமா? வேண்டாக்கா, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கக்கா. என்ன மாதிரி யார் உண்மையா வேலை செய்வா? எல்லாரும் அப்படி இருப்பாவுல பங்கஜக்கா? வந்ததுல இருந்து ஒரு பூண்டு கூட உரிக்கல, உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கா. கடைசி நேரத்துல நேரம் ஆயிட்டு நாங்க உரிப்போம்ல, அதுக்கு தானே. ஐயா, கண்டுபிடிச்சிட்டாவுல. இந்தா இப்ப மலை உரிச்சு தள்ளுறனாலயான்னு பாருங்க. எல்லாம் பின்னாடி அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. சீக்கிரம் எல்லாத்தையும் நறுக்கி கொண்டு வாங்க. போய் அங்க போய் நம்ம கிண்டவும் பிரியாணி கிண்டவா. ஐ ஜாலி. டேய், அடுத்து நம்ம தான் பேட்டிங். சரியா? ஆமாடா, தெரியும்.
ஆரஞ்சு மண்டை அண்ணன் நீங்களும் எங்க கூட விளையாட வந்துட்டீங்க. நீங்க அடுத்த பஞ்சாயத்து தலைவராச்சே. ஏ போப்பா, உங்க அப்பா என்ன டம்மியா வச்சிருக்காரு, நீ வேற என்னையும் சேர்த்துக்கங்கப்பா கிரிக்கெட்ல. எப்பா ஆரஞ்சு மண்டை என் பேர ஆகாசம் மறந்துடாதீங்கப்பா. சரி ஆகாஷ் அண்ணன். சிவா பின்னாடி உன் ஆள் வந்திருக்கு. ஓ மேடம்க்கு பர்த்டே கேக் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையே, நம்மள நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்களே. என்ன முனிஸ், என்ன இந்த பக்கம்? ஓ வாவ் சூப்பர். கை கொடுங்க, ஹாப்பி பர்த்டே. தங்கச்சி எங்களுக்கெல்லாம் கேக் கிடையாதா? கொடுங்க, கேக்க கொடுங்க. ஆஹா, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே, புது ட்விஸ்டா இருக்கே. சிவா கேக்க மறந்துடாத. சரிண்ணா. நமக்கு ஒண்ணு இருக்கு, பேரு ஏஞ்சல். பேக்கரியா கூட்டு போய் பண்டை வாங்கி கொடுன்னு புடுங்கி திங்கு. ஒரு நாளாவது ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அது வா தலையெழுத்து. சொல்லுங்க முனிஸ், என்ன பேசணும்? தேங்க்யூ. ஓகே முனிஸ். முனிஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முனிஸ். என்னோட சின்ன கிஃப்ட், தங்க மோதிரம். அது எப்படி தெரியாம இருக்கும்? இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஓ அப்படியா, சரி நான் கிளம்புறேன். அப்படியே என் கையால போட்டு விடவா? காமெடி பீஸ். ஆசை தோசை அப்பளம் விடையும். முனிஸ் கொடுத்த கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அட்டையை பத்திரமா வச்சுக்கணும். காதல் சின்னம், நினைவு சின்னம். தீ மூட்டியாச்சு. அது பாத்திரத்தை கொண்டாங்க இளிச்சக்கா. கொண்டாரேன். வைங்க நல்ல தீல நடுவுல வைங்க, அப்பதான் எல்லா இடத்துக்கும் பரவும். என்ன சட்டி ரொம்ப அடி வாங்கியிருக்கு, கரகரன்னு கரிச்சட்டியால இருக்கு. பாத்தியலா கீதாக்கா, நீங்க அந்த கிட்னி திருடங்கிட்ட அடி வாங்கின மாதிரி உங்க மூஞ்சி கணக்கா இதுவும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஏங்க நெட்டவெளி, என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவர பேச்சா இருக்க? சரி அம்மா, பேசிக்கிட்டே இருப்பாவோ. சக்குன்னு மூடி எடுத்து ஒண்ணுனா போட்டு கிண்ட ஆரம்பிப்போம். யார் நல்லா கிண்டுவா? பங்கஜம், இவங்க எவ்வளையும் நம்பி விட முடியாதுட்டு எல்லாம் சரின்னு சொதப்பழிச்சு வந்துறீங்க. நீயே பண்ணிருட்டி நல்லா இருப்ப. ஆட்டு சரிக்கா. நல்ல ஒன்னொன்னா பதம் பார்த்து போட்டு கிண்டணும்க்கா. ஒண்ணு பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. இல்லாட்டி இன்னொன்னு வந்து இதாயிரவும் கூடாதுக்கா, விதையாவும் ஆயிடக்கூடாது. சரிம்மா டீச்சர் அம்மா என்னமோ சொல்லுத. செய்மா. கறியை கொண்டாங்க. கீதா, போய் கறி எடுத்துட்டு வாட்டி. நீ தானே ஓரத்துல நிக்கப்போ. ஒரு வாசி பிரியாணிக்கு என்னென்னலாம் இவ்வளவு கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. சை, இப்ப நல்லா வேலை செய்வா. பிரியாணி வாங்கி திங்கிற வரைக்கும், அப்புறம் புத்திய காட்டுவா பாரு. இழிச்சக்க அப்படி பேசாதுங்க. அப்புறம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா, அப்படி சொல்லக்கூடாது. ஓகே அவ்வை தாயே. ஏ குந்தாணி, நவந்து போ, கறி கொண்டு வரம்ல. கிந்தானினா அவ்வளவுதான், மரியாதை கேட்டுறான். அங்கிட்ட தள்ளி போய் பேசுறதுக்குள்ள விடைஞ்சிரும். ஏன் பங்கச்சக்கா இருந்தாங்க கறி எப்படிங்க? கறியை நல்லா சுத்தமா கழுவி இருக்காவல இழிச்சக்கா. நல்ல விளவிலையும் கழுவி இருக்காவோ. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கழுவி இருக்கணும்க்கா, அப்பதான் அந்த கிருமி எல்லாம் செத்து போகும். பாவம் அத்தான் தட்டி கோழியே செத்து கிடக்க. இவ கிருமியை பத்தி பேசுறா. போடு. மணக்குது, நல்ல மணக்குது, இழிச்சக்கா பிரியாணி மணக்குது. தீமூட்டி நேசம் கொட்டி சமைச்சது பங்கஜம் வீட்டு பிரியாணி. பாட்டுலாம் நல்லா இருக்கு. பங்கஜ வீட்டு பிரியாணில உங்க வீட்டு பிரியாணி நல்லா வெந்து வருது. ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு மூடிட்டு தீய அணைச்சிட்டோம்னா சூப்பரா சுட பிரியாணி ரெடி. ஐயோ மனம் தாங்கவே முடியல. ஐயோ எனக்கு இப்பவே வேணும். இப்ப வாட்டி அடுப்புக்குள்ள போய் உட்காந்து திங்கிட்டு இந்த சட்டிக்குள்ள போய் உட்காந்துக்கோ. உட்காந்து எவ்வளவு நாள் அள்ளி திண்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். போறியா? தூக்கி விடவா? அது சுடும். எம்மா, சுடுன்லாம் உனக்கு பேச தெரியுதா? திங்கிறதுக்குன்னு நீ எங்கனால போய் உட்காருவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சுடுன்லாம் சொல்ற அளவுக்கு அறிவு இருக்க. சரி வாங்க, அங்கிட்டு போய் உட்காருவோம். தம்லாம் முடிஞ்ச அப்புறமா வந்து எடுப்போம். ஐயோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே. ஏஞ்சல் பிள்ளை, லேச கை விட்டு கொஞ்சம் எடுத்தாயே 2 தம்பம். நீங்க எடுத்துட்டாங்களா? எனக்கு சுடும் தெரியும்ல. சரியான ஆளு நீங்க இருக்கீங்களே. ஏம்மா, அது கொஞ்சம் ஆறட்டுமா? பாரியலாம் இல்லைன்னா சட்டிக்குள்ள போய் தூங்க போயிடலாம் 2 பேரும். இவங்க இருக்காங்களா கீதா ஆண்டி, உள்ள கை விட்டு எடுக்க சொல்றாங்க. என் கை வெந்துருனா பாவம்ல. 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. ஆமா வா வாங்கிட்டு பிரியாணியை காப்பாத்தணும். ஓடியா. நல்ல கிண்ட போவோமா அந்த பங்கச்சக்கா. தோப்பு சட்டி கொண்டு வந்திருக்கேன். யார் இல்லாத நேரம் சட்டுன்னு அள்ளிடணும்ப்பா. மணக்குது, நல்லா மணக்குது, பிரியாணி மணக்குது.